இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நியூஸ் சேனலில் நாம் பார்க்கவிருப்பது, இந்தியா மிக பெரிய அளவிலான சேட்டலைட் ஒன்றினை அமெரிக்காவிலிருந்து ஏவ உள்ளது. நண்பர்களே, நமது இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காக அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் டெவலப் செய்யப்பட்டு இந்த ஆண்டு முதல் காலாண்டில் சோதனை செய்யப்படும் என தெரிகிறது. மாலத்தீவு நாடு வெகு விரைவில் அழிய போகிறது. அது சம்பந்தமான விவரங்களை நாம் பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள் செல்லலாம். நண்பர்களே, நமது இஸ்ரோ நிறுவனம் புதிதாக சேட்டலைட் ஒன்றினை விண்ணில் ஏவ உள்ளது. GSAT-20 என்று சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட் ஆனது, அதாவது இதற்கு மறுபெயர் GSAT-2N என்று பெயரிட்டுள்ளார்கள். இந்த சேட்டலைட் ஆனது அமெரிக்காவில் உள்ள SpaceX என்ற நிறுவனத்தின் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இது மிக பெரிய அளவிலான சேட்டலைட். இதில் 32 பீம்கள் உள்ளன. இந்த 32 பீம்களும் இந்தியா முழுவதும் இதுவரை பிராட்பேண்ட் இன்டர்நெட் கிடைக்காத அனைத்து இடங்களுக்கும், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு ஆகிய தீவு பகுதிகளுக்கும் பிராட்பேண்ட் கிடைக்கும் வகையில் இந்த சேட்டலைட் தனது சர்வீஸை கொண்டிருக்கும். நண்பர்களே, நியூ ஸ்பேஸ் சேட்டலைட் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனமானது இஸ்ரோவின் சிஸ்டர் கன்சர்ன் நிறுவனம். இது இந்த சேட்டலைட்டுகளை SpaceX நிறுவனத்தின் மூலம் அனுப்புவதற்காக வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளது. நண்பர்களே, இந்த பிராட்பேண்ட் ஸ்பீடானது 48 GB/s என்ற அளவில் இருக்கும் என தெரிகிறது. ஆகவே இந்தியா முழுவதும் அனைத்து மக்களுக்கும் ஒரே அளவிலான பிராட்பேண்ட் திட்டம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாடு முழுவதும் உள்ள பிராட்பேண்ட் சென்று அடையாத மிக ரிமோட் வில்லேஜஸ் ஆகியவற்றில் கூட இந்த பிராட்பேண்ட் தெரியும் வகையில் இந்த சேட்டலைட் அனுப்பப்படுகிறது. நமது இந்திய விமானப்படையில் சுமார் 272 சுகாய் Su-30 MKI விமானங்கள் உள்ளன. இந்த விமானங்களில் 84 விமானங்களை அப்கிரேட் செய்வதற்காக நமது இந்திய அரசு சுமார் 65,000 கோடி நிதியை ஒதுக்கி உள்ளது. இந்த அப்கிரேட் முழுவதுமே ரஷ்யாவிலே உதவி இல்லாமல் நமது உள்நாட்டிலேயே இந்த அப்கிரேட் செய்யப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அப்கிரேடில் மிக முக்கியமான 3 அம்சங்கள் என்னவென்றால், ரேடார்களை மாற்றுவது. ஏனென்றால் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் சேனலில் நாம் பார்த்துள்ளோம். நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். இவற்றில் இந்த விமானங்களில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சாப்ட்வேர் அனைத்துமே மாற்றப்படுகின்றன. ஆகவே ஒரு விமானத்திற்கு சுமார் 600 கோடி வரை செலவாகும் என்று தெரிகிறது. இவற்றில் மிக முக்கியமானது விருப்பாக்ஸா ஏயிசா ராடார் மாற்றப்படுகிறது. இந்த ரேடார் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார் என்று இது கூறப்படுகிறது. நண்பர்களே, சுமார் 400 கிலோமீட்டர் வரை வரக்கூடிய எதிர்நாட்டு விமானங்களையும் எதிர்நாட்டு இலக்குகளையும் இந்த விருப்பாக்ஸா ரேடார் ஆனது கண்டுபிடித்து நமது விமானிக்கு தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும். இது மிக மிக முக்கியமான ஒரு மாற்றமாகும். இது தவிர இந்த 4.5 ஜெனரேஷன் விமானமான சுகாய் Su-30 MKI விமானத்தில் மிக முக்கியமான மாற்றப்படக்கூடிய ஒன்று நமது பிரம்மோஸ் ஏவுகணையை இதில் பொறுத்துதல். பிரம்மோஸ் ஏவுகணை ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், வானிலிருந்து தரை நோக்கி தாக்கக்கூடியது. இது சூப்பர்சோனிக் மிசைல் என்பது உங்களுக்கு தெரியும். இவற்றில் 290 கிலோமீட்டர் வரை இந்த மிசைல் சென்று தாக்கக்கூடியது. இந்த மிசைலை, பிரம்மோஸ் மிசைலை பொருத்தி விட்டால் இதன் தாக்குதல் திறன் மிக அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, ஆஸ்ட்ரா மார்க் 1 என்ற மிசைலையும் இதில் பொருத்துவதாக உள்ளது. இது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் என்று கூறுவார்கள். அதிக வேகமாக செல்லக்கூடிய ஸ்டெல்தி மிசைல் இது. இது சுமார் 350 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைலானது இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு மிசைல் ஆகும். இது தவிர ருத்ரம் 1 என்ற ஆன்டி ரேடியேஷன் மிசைலையும் இதில் பொறுத்தவரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள. நண்பர்களே, இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைலின் முக்கியமான பணி என்னவென்றால், இது எதிரில் இருக்கக்கூடிய சுமார் 400 கிலோமீட்டர் வரை தூரத்தில் உள்ள இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்
அதாவது ரேடார் சிக்னல் ஆகியவற்றையெல்லாம் கண்டறிந்து அவற்றை முதலிலேயே இது சென்று தாக்கிவிடும். அதாவது ரேடார் இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்களை கண்டுபிடித்து அதை சென்று தாக்கும். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதிர்நாட்டில் இருக்கும் அல்லவா, எதிர்நாட்டில் உள்ள எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களையும் இது கண்டறிந்து அது தாக்க வல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல் பங்கர்ஸ் எங்கெங்கு உள்ளது என்பதெல்லாம் கண்டறிந்து அவற்றையும் தாக்க வல்லது. ஆகவே இது ஆன்டி ரேடியேஷன் மிசைல் என்று கூறுகிறார்கள். சுகாய் 30 MK விமானத்தில் பொருத்திவிட்டால் இந்த விமானத்தின் தாக்குதல் திறன் பல மடங்கு அதிகரித்துவிடும். எதிர்நாட்டு இலக்குகள் மற்றும் விமானங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த விமானத்திற்கு அருகில் வர இயலாது. அந்த அளவிற்கான தொழில்நுட்பங்களும் மிக முக்கியமான பாகங்கள் மாற்றப்படுகின்றன. அந்த அளவிற்கு நமது சுகாய் Su-30 MK விமானத்தின் திறன் பல மடங்கு அதிகரிக்கப்பட உள்ளது. ஆனால் இந்த பணி முடிவதற்கு 84 விமானங்களுக்கான அந்த அப்கிரேட் பணி முடிவதற்கு இனியும் ஒரு 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகும் என்று தெரிகிறது நண்பர்களே. சுகாய் Su-30 MKI விமானமானது மல்டிபர்பஸ் விமானம். இவற்றில் என்ன வேண்டும்னாலும் எந்த பர்பஸ்க்கும் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இது ஃப்ரண்ட்லைன் அட்டாக் விமானமாக இது இருக்கிறது. இதை பார்த்து சீனா சற்று கலக்கம் அடைந்துள்ளது. ஆகவே நமக்கு இந்த விமானத்தோடு ஏற்கனவே 36 எண்கள் ரஃபேல் விமானங்கள் வந்துள்ளன. இவற்றோடு 26 எண்கள் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலில் பயன்படுத்துவதற்காக 26 எண்கள் ரஃபேல் எம் வகை விமானங்கள் வர உள்ளன. இவை தவிர இனி 114 எண்கள் ரஃபேல் விமானங்கள் வாங்கக்கூடும் என்ற ஒரு அறிக்கையை நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டு அதன் விவரத்தையும் நமது இன்றைய நியூஸ் நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே தெரிவித்துள்ளேன். நண்பர்களே, நமது இன்றைய நியூஸ் வீடியோ சேனலில் நாம் பல முறை கூறி வருகிறோம். நமது அண்டை நாடுகள் மிகவும் சிறிய நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம் நம்மை அவ்வப்போது மிரட்டி பயம் காட்டி வருகின்றன என்று நான் ஏற்கனவே கூறி வந்து கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே ஸ்ரீலங்கா சீனா நாட்டுடன் சேர்ந்து நம்ம நாட்டிற்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல வகையான தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு வந்திருந்தது. அதுபோன்று தற்போது இந்த மாலைத்தீவு நாடானது பல தொந்தரவுகளை நமக்கு கொடுக்க ஆரம்பித்துள்ளது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். இது சம்பந்தமான பல வீடியோக்கள் நமது இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்டுள்ளோம். நண்பர்களே, ஸ்ரீலங்கா சீன நாட்டு கப்பல்களை தனது எல்கைக்குள் தனது துறைமுகத்திற்குள் அடிக்கடி அதற்கு அனுமதி கொடுத்து சீன நாட்டு கப்பல் கம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு ஆராய்ச்சி பணிகள் செய்கிறேன் என்று சொல்லி நமது நாட்டில் இராணுவ தளவாடங்கள் எங்கெங்கு வைக்கப்பட்டுள்ளன, என்னென்ன வைக்கப்பட்டுள்ளன போன்ற விவரங்களை எல்லாம் அது சேகரித்து வருகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே நமது நாடு ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்த பல அழுத்தத்தின் காரணமாக சுமார் 1 மாதத்திற்கு முன்பாக ஸ்ரீலங்கா ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இனி 1 வருட காலத்திற்குள் ஸ்ரீலங்கா எல்கைக்குள் எந்த நாட்டு கப்பல்களும் ஆராய்ச்சி பணிக்காகவோ அல்லது நிறுத்துவதற்காக அனுமதிக்கப்பட மாட்டாது என ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை வெளியிட்டது. ஏனென்றால் சென்ற அக்டோபர் மாதம் தான் ஸ்ரீலங்கா நாட்டின் பிரசிடென்ட் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சீனா சென்று வந்தார். ஆனால் அங்கே சீனாவிற்கு அவர் மயங்கிவிடவில்லை. தனது நாடு எவ்வாறு கஷ்டப்பட்டது, தனது மக்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள், தனது நாட்டு மக்கள் கிளர்ச்சி செய்து அரசுக்கு எதிராக எவ்வாறெல்லாம் போராடினார்கள் என்பது திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தெரியும். ஆகவே தனது உயிரையுமே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போது அந்த கிளர்ச்சியில் ஏற்பட்டது என்பதை அவர் நன்கு அறிவார். அவர் இந்தியாவுக்கு வந்து நமது பிரதமர் அவர்களை சந்தித்து பலவித பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அதன் பொருட்டு இந்தியாவிற்கும் ஸ்ரீலங்காவிற்கும் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தற்போது நடந்து வருவதை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். இதன் பொருட்டு நமது இந்தியாவின் வேண்டுகோளுக்கு இணங்க திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எந்த நாட்டு கப்பலையும் ஆராய்ச்சிக்காகவோ அல்லது இங்கே நிறுத்துவதற்காகவோ இந்தியா ஸ்ரீலங்கா அனுமதிக்காது என்று ஒரேடியாக ஒரு உத்தரவை போட்டார். ஆனால் தற்போது சீனா இந்த மாலத்தீவு நாட்டில் தனது ஆராய்ச்சி கப்பல்களை நிறுத்துவதற்காக ஆராய்ச்சி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கு கப்பலை அனுப்ப உள்ளது. ஏற்கனவே மாலத்தீவு எலெக்ஷனில் வெற்றி பெற்ற திரு முகமது மியூசு என்பவர், இவர் சைனாவின் ஆதரவாளர் என்பதை நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம். இவர் தற்போது அந்த நாட்டு கப்பலை தனது நாட்டிற்கு வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக அனுமதித்துள்ளார். இவர்
லண்டனில் படித்த ஒரு என்ஜினியர் தனது நாட்டிற்கு வந்து அல்லது லண்டனிலே ஒரு என்ஜினியர் பணியை செய்திருக்கலாம். அதை விடுத்து அது அதிக ஆசையின் காரணமாக தனது நாட்டிற்கு வந்து அரசியலுக்கு வந்துள்ளார். ஆகவே இவர் தற்போது இந்தியாவிலிருந்து எவ்விதமான உதவியும் தனக்கு கிடைக்காது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே இருந்த முகமது சோலிக் அவர்களுக்கு நாம் ஏற்கனவே இந்திய அரசு பல உதவிகளை செய்து அந்த நாட்டிற்கு நேவல் ஹெலிகாப்டர் ஒன்றினையும் பரிசளித்துள்ளது. அதற்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளையும் கடந்த 5 ஆண்டுகளாக அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியின் போதும் பல விதமான உதவிகளை மாலத்தீவு நாட்டிற்கு நம்ம இந்திய அரசு செய்து வந்தது. ஆனால் திரு மியூசி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்திய வீரர்களை மாலத்தீவை விட்டு வெளியேற்றுவோம் என்ற ஒரு கருத்தையே கூறிக்கொண்டு அந்த நாட்டு மக்களை ஏமாற்றி தற்போது எலெக்ஷனில் வெற்றி பெற்று அவர் பிரசிடண்டாக உள்ளார். அவர் வந்தவுடன் முதல் தடவையாக எப்போதுமே மாலத்தீவு எலெக்ஷன் முடிந்தவுடன் வெற்றி பெற்ற அதிபர்கள் எப்போதுமே இந்தியாவிற்கு வந்து முதலாக வந்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் இவர் உடனடியாக துருக்கி நாட்டிற்கு சென்றார். மாலத்தீவு நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் சென்று நிற்கக்கூடிய நாடு இந்தியா. ஆகவே இந்த மாதிரியான அதற்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்தியா முதலில் சென்று நின்று அதற்கு பல உதவிகளை செய்துள்ளது. அதையெல்லாம் மறந்துவிட்டு தற்போது சீனா நாட்டு பக்கம் சென்று ஏற்கனவே ஸ்ரீலங்கா தனது நாட்டிற்கு வரக்கூடாது எந்த கப்பலும் என்று கூறிய பின்பும் இவர் இந்த சீனா நாட்டு கப்பலை தனது நாட்டிற்கு வருமாறு அனுமதி அளித்துள்ளார். ஆகவே சீன கப்பல் மாலத்தீவில் இருந்து கொண்டு இந்த இந்தியன் ஓஷன் பகுதியில் தமிழ்நாட்டிற்கு வடக்கே இந்தியாவில் என்னென்ன ஆயுதங்கள் எங்கெங்கே உள்ளன என்பதை எல்லாம் கண்டறிவதற்காக இந்த கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 34 தடவை சீனா நாட்டு கப்பல்கள் இந்தியன் ஓஷன் பகுதியில் வந்து நம்ம நாட்டினை திருவி ஆராய்ந்துள்ளது. நண்பர்களே, தற்போது மாலத்தீவு நாடு சீனா நாட்டு கப்பலை அனுமதித்துள்ளதால் அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த மாலத்தீவு நாட்டிற்கு மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துள்ளது. நண்பர்களே, இவர் லண்டனில் படித்த என்ஜினியர் என்றால் விவரம் இருக்க வேண்டும் அல்லவா? ஏற்கனவே பாகிஸ்தான் சீனா மூலம் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே பொருளாதாரம் வளர்ச்சியே இல்லை. ஸ்ரீலங்கா கஷ்டப்பட்டது. அதே போன்று இந்த சைனா நாட்டின் பிஆர்ஐ திட்டத்திலிருந்து இத்தாலி விலகி கொண்டது. பல நாடுகள் சீனாவிலிருந்து விலகி கொண்டு வரும்போது மெத்த படித்த திரு முகமது மியூசி அவர்கள் சீனாவின் பக்கம் சாய்வது என்னவென்று புரியவில்லை. நண்பர்களே, ஒருவேளை மாலத்தீவை அப்படியே சீனா எடுத்துக்கொண்டு செல்லலாம், ஒரு பெரிய கப்பலில் வந்து ஒரு விமானம் தாக்கி கப்பலை வந்து மாலத்தீவை அப்படியே தூக்கி கொண்டு சென்று விடுங்கள் என்று விற்க போகிறாரா? புரியாத புதிராக உள்ளது. நண்பர்களே, தற்போது இந்த மாலத்தீவு நாடு எந்த விலையெல்லாம் கஷ்டப்பட போகிறது, அவரை தேர்வு செய்த அந்த மாலத்தீவு நாட்டு மக்கள் எவ்வாறு கஷ்டப்பட போகிறார்கள் என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்க உள்ளோம். நண்பர்களே, தற்போது நடக்கக்கூடிய போரில் ஆளில்லா விமானங்கள் என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ட்ரோன்கள் பல விதத்தில் உள்ளன. அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் என்று பொதுவாக சொல்வார்கள். இவை சர்வேலன்ஸ் செய்வதற்கும் ரெக்கனைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய உளவு பார்ப்பதற்கும் அவ்வகைகளான ட்ரோன்களும் உள்ளன. தாக்குதல் நடத்துவதற்கான ட்ரோன்களும் உள்ளன. அந்த தாக்குதல் நடத்துவதற்கான ட்ரோன்கள் 2 வகைகளாக உள்ளன. ஒன்று, ஆயுதங்களை ஏந்தி சென்று அந்த எதிர் நாட்டு இலக்கின் மீது மோதி அது தானும் சேர்ந்து அழித்து கொள்ளும். இன்னொன்று, ஆயுதங்களை சுமந்து சென்று எதிர்நாட்டு இலக்கின் மீது அந்த இலக்கினை அழித்து விட்டு மீள திரும்பி வந்துவிடும். இவைகளான ட்ரோன்கள் தற்போது அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு ரஷ்யா உக்ரைன் போரிலும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நண்பர்கள், நாம் ஏற்கனவே அமெரிக்க நாட்டிலிருந்து MQ-9B ரீப்பர் என்று சொல்லக்கூடிய 2 ட்ரோன்களை நாம் ஏற்கனவே விலைக்கு வாங்கி அவற்றை 2 ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறோம். இந்த MQ-9B என்ற ஆளில்லா விமானமானது உளவு வேலை பார்த்தல், கண்காணிப்பு செய்தல், தகவல்களை சேகரிப்பதற்கும் இந்த ட்ரோன் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது எதிர்நாட்டு இலக்குகளை மிக துல்லியமாக அறிந்து நமக்கு தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கும். இவற்றில் வேண்டிய ஆயுதங்களையும் நாம் பொருத்திக் கொள்ளலாம். நண்பர்களே, கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் மற்றும் அன்மேன்ட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள், அதாவது சர்வேலன்ஸ் பணிக்கு மட்டுமில்லாமல் தாக்குதல் பணிக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலான 2 விதமான ஆளில்லா விமானங்களை தயாரித்து வருகிறது. ஆர்ச்சர் NG என்பது 30,000 அடிக்கு மேலே பறக்கக்கூடியது. 1000 கிலோமீட்டருக்கு மேலாக இது ரேஞ்ச் உள்ளது. இவற்றில் ஒரு சிங்கிள் டர்போ என்ஜின் பொருத்தப்பட்டுள்ள. நண்பர்களே, ஆர்ச்சர் NG என்ற ஆளில்லா விமானமானது பலவையான
சென்சார்களை கொண்டுள்ளது. இவற்றில் நாம் 1800 கிலோ அளவிற்கான ஆயுதங்களையும் நாம் இவற்றில் ஏற்றிக் கொள்ளலாம். ஆகவே 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் முதல் காலாண்டில் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டு 2ஆம் காலாண்டு வாக்கில் செப்டம்பர் மாதத்திற்கு முன்பாகவே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆர்ச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த UAV ஆனது பறக்க விட்டு முழுமையான பரிசோதனை செய்யப்படும் என தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் வீடியோஸ் இதனை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.